எனக்கும் இந்த முட்டைக்கு என்ன ராசினே தெரிலங்க. எப்போல்லாம் ஒரு முட்டை அட்டை வாங்கணும் அப்போல்லாம் ஒரு முட்டையை காவு கொடுத்துறேன். என் கைப்பட்டு உடையதா எப்படின்றத அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சரி போன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பட்டு உப்பை எடுக்கலான்னு சொல்லிட்டு போனால் ஹெட்டு அங்கே இருக்குது, மேடம் இங்கே வந்து படுத்து கிடக்குறாங்க. இப்படியே தாங்க டெய்லி 360 டிகிரி சுற்றுறா. எனக்கு இவளை எப்படி மாத்திரனே தெரில இந்த பழக்கத்தை. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்டில் எனக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணுங்களேன். சரி மேடம் வந்து தூங்குறாங்கன்னு எழுப்பி விட்டுட்டு ப்ரஷ் பண்ண போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு நான் வந்து லஞ்ச் பேக் பண்ண வந்துட்டேன். அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் ரைஸு, கொண்டைக்கடலை ரைஸ் அண்ட் கேபேஜ் பொரியல் தான் வச்சு அனுப்பிவிட்டாச்சு. அவளுக்கும் வந்து லெமன் ரைஸு, கேபேஜ் பொரியல், கொண்டைக்கடலை வச்சு 2 பேருக்கு ஈக்குவலாக ஃப்ரூட்ஸ் வச்சு அனுப்பி பேக் பண்ணியாச்சு. கதிர் இருந்துட்டு அண்ணி எனக்கு இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது, நான் சாப்பிட்டுட்டே போய்க்கிறேன், லஞ்ச் வேணாம் அப்படின்ட்டு அப்படி சரின்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கேப் இருந்தது பட்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்கு. அதுக்குள்ளே கிச்சன் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். பட்டு அங்கேருந்து சவுண்ட், அம்மா எனக்கு என்ன வச்சுருக்கேன் லஞ்சுக்கு? இப்போல்லாம் வர ரொம்ப மோசங்க. அம்மா லஞ்சுக்கு என்ன வச்சுருக்கேன், அம்மா எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ் என்ன வச்சுருக்கேன், செகண்ட் ஸ்நாக்ஸ் என்ன வச்சுருக்கேன், ஏன் தண்ணி பச்சை தண்ணி வச்சுருக்கேன் சுடு தண்ணி வச்சுருக்கேன்னு கேட்குறா. வர முடியல என்னால்.